தியானம்ங்கிறது இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப கண்ணில் மணியில் ஒளியை நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து இருந்தா போதும். இதுதான் தவம். எல்லாம் சொல்லி தந்தாச்சு. இப்ப நீங்க தவம் செய்யலாமா? செய்யுங்கப்பா. எப்படி செய்ய முடியுது? முடியாது. லட்டு இனிக்கும்னு சொன்னா எப்படி இனிக்கும்? ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்து உங்க வாயில கொடுத்தோம்னா இனிக்குங்கிறது உங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒளி இருக்குது, அது உணர்வா வரும், உணர்வு நிலையை பெருக்கிட்டு ஒளியை பெருக்குங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கதான் தீரேன். அதை உங்களுக்கு உணர்த்தி காட்டணும் இல்லவா? அதுக்கு பேர் தான் தீட்சை. இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் உபதேசம். உபதேசம்னா என்னது, தீட்சைன்னா என்னதுன்னு இப்ப இருக்கிற ஒரு சாமியாருக்கு தெரியும். சைவ மடங்கள் எல்லாம் போனாச்சுன்னா உங்களுக்கு மந்திர தீட்சை ஆஷி அப்படிமா என்ன சொல்லுவான்? தலையோடி துண்டை போட்டுட்டு காதுல ரகசியமா பேசுவான், ஓம் நம சிவாயா அப்படி ஒருத்தரும் சொல்லிடாத, உனக்கு மந்திர தீட்சை ஆச்சு போ. அவன் ஆயுசு முழுவதும் ஓம் நம சிவாய நம சொல்லிட்டு தான் இருக்க போறான், ஒன்றும் வரப்போறது. இதே மாதிரி எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லுங்க. மந்திரத்தை சொன்னா என்ன வரும்? ஒன்னும் வராது. லட்டு இனிக்கும் லட்டு இனிக்குன்னு கோடி இடம் சொல்லுங்க, இனிக்குமா? லட்டை முன்ன வச்சுக்கிடுங்க, அப்படி பார்த்துட்டுறீங்க, இனிக்குமா? என்ன செய்தாலும் இனிக்க போறது இல்லை. ஒன்னும் செய்யண்டா, ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில வச்சா போறோம், இனிக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தவம் செய்தால் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களால் அறிய முடியுமே தவிர வேற எதுனாலும் தெரிஞ்சுக்க முடியாது. தீட்சை பெறாம நீங்க எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. பிராக்டிக்கலுக்கு வரணும்னா அந்த உணர்வு உங்களுக்கு தீட்சை மூலமாக கொடுக்கிறது தான் உணர்வு. தீட்சையே அதுதான். தீட்சை அப்படின்னா அந்த அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. தீட்சை தீ பிளஸ் அட்சை, அட்சம். அட்சம்னா என்னது? அட்சம்னா கண். ருத்ராட்சம்னு சொல்லுவோம்ல, ருத்ரனுடைய அட்சம், ருத்ரனுடைய கண்ணுன்னு சொல்லுவோம்ல. அட்சம்னா கண். அட்சத்துல இருக்குது தீ. இப்ப உங்க அட்சத்துல கண்ணுல இருக்குல்லவா தீ, துலங்குதுல்லவா? உங்க கண்ணுல இருக்குது ஏற்கனவே தீ, ஒளி. அத பெருசாக்கணும், தூண்டணும். உங்க அட்சத்தில் இருக்கக்கூடிய தீய தூண்டுறதுதான் தீட்சை. எப்படி? ஒரு கம்பு வச்சோ குச்சோ வச்சோ உங்க கண்ணு தூண்டல, நினைவால் உணர்வால், அதுதான் தீட்சை. சில சாமியார்கள் என்ன பண்ணா 2 விரல வச்சு கண்ணை அழுத்தி விட்டுருவான், செத்தான். அதுவும் தப்பு, பெரிய தப்பு. தொடவே கூடாது. தொடாமல் தொடுவது, நினையாமல் நினைப்பது, அதுதான் ஞானம். அப்ப எப்படி தொடறது? உணர்வால். என்னுடைய அட்சத்துல இருக்கக்கூடிய தீயால உங்க அட்சத்துல இருக்கக்கூடிய தீய தூண்டுறதுதான் தீட்சை. அட்சத்தில் இருக்கக்கூடிய தீயை தூண்டுறதுக்கு பேர் தான் தீட்சை. இதுக்கு பேர் தான் தீட்சை. அப்படி கொடுத்தாதான் உங்களால அதை உணர்ந்துக்கிட்டு நீங்க அப்படி கண்டினியூ பண்ணணும். நீங்களும் தொடர்ந்து தவம் செய்ய முடியும். அப்ப நீங்க தவம் செய்யணும்னா அது எப்படி இருக்குங்கிறது நீங்க உணரணும் இல்லவா? அப்ப உணர்த்தி காட்டணும் இல்லவா? அந்த உணர்த்தி காட்டுறதுக்கு தான் தீட்சை. அப்ப குரு மூலமாக அந்த உணர்த்துதல் நீங்க பெற்ற பிறகுதான் நீங்க நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ முடியும். இதுதான் பிராக்டிக்கல் வே. இதுதான் தவம் செய்யக்கூடிய முறை. சரி, இப்படி செய்யணும். இத எப்படி உணர்றது? அந்த உணர்வுன்னா எப்படி இருக்கும்? இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உங்க கால் கட்டை விரல் தான் இறைவன் இருக்கக்கூடிய இடம் வச்சிருக்கு. ஒரு உதாரணம், உங்க கால் கட்டை விரல நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நினைஞ்சு உணர்ந்துகிட்டே இருக்கணும். இப்போ உங்க கால் கட்டை விரல் தான் இறைவன் இருக்கக்கூடிய இடம், அதை நினைச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளவு நேரம் உங்களால் நினைச்சிட்டு நினைந்து இருக்கணும்? எல்லாம் சொல்லிக்கலாம், எல்லா சித்தரும் சொல்லியிருக்காங்களா, தவம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? கால் கட்டை விரல் தான் உங்க இறைவன் இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் உங்களால் நினைச்சிட்டு இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் நினைக்கிறதே பெரிய விஷயம்.
ஒரு நிமிஷம் கூட உங்களால நினைக்க முடியாது. இது நினைச்சிட்டே இருப்போம், மனசு அந்தல அங்க ஓடும், சந்திர மண்டலம் வரைக்கும் ஓடிடும், என்ன இல்லாம மனசு அலைப்பாயும் தானே. இப்போ அதையே நினைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வழி சொல்றேன். உங்க கால் கட்டவரில் ஒரு பூசி வச்சு குத்துங்க. அப்போ உங்க மனசு எங்க இருக்கும்? கால்ல அதே இடத்துல தான் இருக்கும், வேற எங்கேயும் போகல. அப்ப வேற ஏதாவது நினைப்பு வருமா? அப்போ கால் கட்டை விரல் தான் இறைவன் இருக்கக்கூடிய இடமா இருந்தா சும்மா நினைக்கணும்னா முடியாது. அப்ப அந்த இடத்துல ஊசியால குத்தும் போது ஏற்படக்கூடிய ஒரு வலி, ஒரு உணர்வு இருந்தா உங்க மனம் வேற எங்கேயும் போகும். அப்ப மனம் நிலைத்திருக்கணும், உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உணர்வு தேவை, அதுக்கு ஒரு பற்றுதல் தேவை. அப்ப அந்த பற்றுதலை கொடுக்கறதுக்கு பேர் தான் தீட்சை. இப்ப நம்ம நினைக்க வேண்டியது கண்மணி ஒளி. அப்ப கண்மணியில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை நினைக்கணுமானா அந்த இடத்துல நமக்கு ஒரு உணர்வு வேணும். அந்த உணர்வை கொடுக்கறது தான் தீட்சை. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டு அந்த நினைப்பிலேயே அந்த உணர்விலேயே லயிச்சு கண்ணை திறந்துகிட்டு பேசாம இருந்தா, நினைக்க 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 உணர்வு பெருக 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 ஒளி பெருகும். ஒளி பெருகினா எங்க போகும்? உள்ளதானே வழி இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இங்கதான் வந்து சேரும். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். தவம்ங்கிறது என்னதுன்னா சும்மா இருப்பதுவே தவம். மூச்சை பிடிக்கிறது, காத்தரைக்கிறது, தலைகளை நிற்கிறது, அங்க போறது இங்க போறதுக்கு பேரு தவம் இல்லை. சும்மா இருப்பதுவே தவம். சும்மா இருக்கிறதுக்கு உண்டான உபாயம்தான் இது. எல்லா சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் சொன்னது இந்த ஒரு வழியை தான். இப்போ பைபிளை படிச்சு பாருங்க. கண்ணே சரீரத்தின் விளக்கா இருக்கின்றது, உன் கண் ஒளி உள்ளதா இருந்தால் உன் சரீரம் முழுமைக்கும் ஒளி உள்ளதா இருக்கும். அப்ப கண்ணுல துலங்கக்கூடிய அந்த ஒளிய தவம் செய்து தூண்டி பெருசாக்கும் போது அந்த ஒளி வியாபிச்சு உடல் முழுவதும் பரவும். இதுதான் ஊன உடலே ஒளி உடலாக மாறக்கூடிய ஒரு உபாயம். ஏன் இப்படி செய்யணும்? தேவன் ஒளியா இருக்கிறார், நீங்களும் ஒளியிலே நடந்தால் தேவனை தரிசிக்கலாம். அப்போ ஒளியா இருக்கக்கூடிய தேவன் இறைவனை நீங்க தரிசிக்கணும், பார்க்கணும், அடையணும்னா நீங்க ஒளி ஆகணும்.